கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 18:20 வசனம். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பலன் அளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். இங்கே சங்கீதக்காரன் அருமையாக சொல்றார், கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பலன் அளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். அன்பானவர்களே, நாம் எப்படி நடக்கிறோமோ அதன்படி கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? பலனை கொடுப்பார். நாம் அநியாயமாக நடந்தோம்னா நமக்கு வரக்கூடிய பலனும் நம்மளால் எதிர்கொள்ள முடியாததா இருக்கு. ஏன்னா நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நீதி செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று வேதவசனம் சொல்லுது. அப்போ நம்ம எந்த விதமான காரியத்தை செய்கிறோமோ, ஒருவருக்கு, சக நண்பருக்கு, சகோதரனுக்கு, தோழர்களுக்கு, யாருக்காக இருந்தாலும் சரி, நாம் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறோம், அந்த காரியம் எப்படிப்பட்டதாக இருக்குது, நீதி உள்ளதாக இருக்குதா, அநீதி உள்ளதாக இருக்குதா? அப்போ நாம் அவங்களுக்கு நன்மை செய்தால், ஒருத்தனுக்கு நாம் நன்மை செஞ்சால் அந்த நன்மை பல மடங்கு நமக்கு திரும்பி வரும். இது சாதாரணமாக எல்லோரும் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். ஆனால் அந்த விஷயத்தில் கூட நம்ம தவறு பண்ணிடுவோம். சிலர் மனசு வேதனைப்படும்படியான காரியத்தை செஞ்சுருவோம். சிலர் எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியம் அவங்களுக்கு கிடைக்காத நம்ம பண்ணிடுவோம். சுயநலத்துக்காக பல விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். முறையாக பிறருக்கு கிடைக்க வேண்டியதை நமக்காக நம்ம ஆக்கிரமிக்கிறோம். இதெல்லாம் கடவுளுக்கு அருவருப்பான ஒரு விஷயம். யாருக்கு எது எப்பொழுது சேர வேண்டுமோ அது அவர்களுக்கு சரியான நேரத்திற்கு சேரணும். அதுக்கு எந்த விதத்தில் நாம் தடையுள்ளவர்களாக இருந்திருக்கூடாது, நாம் அதற்கு தடையானவர்களாக இருந்திருக்கூடாது. நம்மால் ஒருத்தருடைய வாழ்க்கை கெட்டு போயிருக்கூடாது, நம்மால் ஒருவருடைய வரவு கெட்டு போயிருக்கூடாது, நம்மால் ஒரு மனிதனுடைய சமாதானம் கெட்டு போயிருக்கூடாது. அப்போ நாம் எப்படி ஒரு மனிதனுக்கு நீதியான காரியத்தை செய்கிறோமோ அதே நீதியான காரியத்தை கர்த்தர் நமக்கு பலனாக திருப்பி கொடுப்பார், பல மடங்கு. சங்கீதக்காரன் சொல்றார், அன்பானவர்களே, நாம் எதை செய்கிறோமோ அதற்கான பலன் பல மடங்கு நமக்கு திரும்பி வரும். நன்மை செஞ்சால் நன்மை திரும்பி வரும், தீமை செய்தால் பல மடங்கு தீமை நமக்கு செய்து திரும்பி வரும். அடுத்து சொல்றாங்க, என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினே. என் கைகளின் சுத்தத்திற்கு, என் கை சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருக்கணும்னா என்ன? கையை சோப்பு போட்டு கழுவி சுத்தமாக வைக்கிறது இல்லை. இந்த கையினால் ஒருவருக்கு தீங்கு செஞ்சிடக்கூடாது, இந்த கையினால் கையூட்டு வாங்கக்கூடாது, இந்த கையினால் வரதட்சணை வாங்கக்கூடாது, இந்த கையினால் அநியாயமாக ஒருத்தர் அடிச்சிடக்கூடாது, இந்த கையினால் அநியாயமாக ஒருத்தருக்கு தீங்கு செய்வதற்கு கடிதமோ கையொப்பமோ நம்ம விட்டுறக்கூடாது. அன்பானவர்களே, இந்த கை எவ்வளவு சுத்தமாக இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் கர்த்தர் நமக்கு சரி கட்டும். அப்போ நம்ம உண்மையும் உத்தமமாக வாழ்கிற போது, நீதியுள்ள வாழ்க்கை வாழ்கிற போது, சுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்கிற போது கர்த்தர் அதற்கு ஏற்றாற்போல பல மடங்கு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். ஒரு வியாபாரி எப்போ பார்த்தாலும் கலப்படம் பண்ணியே வித்துக்கிட்டு இருப்பான். எந்த பொருள், பால் வித்தானா தண்ணி கலந்துடும், எண்ணெய் வித்தானா அதில் வேற ஒரு ஆயிலை கலந்துடும், அரிசி வித்தானா அதில் கற்களை குப்பைகளை கலந்துடும். இப்படி உணவுப் பொருளில் கூட பலவிதமான கலப்படங்களை கலந்து விற்பனை செஞ்சாங்க. கடைசியில் சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாமல் தான் அவனோட வாழ்க்கை முடிஞ்சுது. ஏன்னா சுத்தம் இல்லை. அப்போ அவனுடைய கரங்கள் அந்த தவறை செய்வதற்கு முற்பட்டதினால் அவனோட வாழ்க்கை வீணாகும். சில பேர் ஆலயத்தில் கூட காணிக்கை காசை துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. எந்த கை அந்த காணிக்கை காசை எடுத்து துஷ்பிரயோகம் பண்ணுதோ அந்த கையை கர்த்தர் சரி கட்டுகிற நாளிலே அவன் மிகுந்த வேதனையுடையவனாக இருக்கான். இது எல்லாருடைய பார்வையிலையும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் இங்கே சங்கீதக்காரன் அழுத்த திருத்தமாக சொல்கிறான், என் நீதி, நான் என்ன நீதி செய்யறனோ அந்த நீதிக்குண்டான பலனை கர்த்தர் தரும். அப்போ நாம்
உண்மையுள்ளவர்களா, மற்றவர்களுக்கு அநீதி செய்யாமல் நீதி செய்கிறவர்களா இருக்கிறப்போ அதற்கான பலனை பல மடங்கு கர்த்தர் நமக்கு தருவார். அதே போல என் கையின் சுத்தத்திற்கு சரி கட்டும். சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் சுத்தம் இருக்கும், அசுத்தம் உள்ளவனுக்கோ ஒன்றும் சுத்தம் இராதுன்னு வேதம் சொல்லும். அன்பானவர்களே, கரங்களை சுத்தமாக வைத்துக்கொள்ளும், எண்ணங்களை சுத்தமாக வைத்துக்கொள்ளும், செயல்களை நீதியோடு செய்யும். அநீதி உள்ள காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அசிங்கமும் அழுக்கும் ஊத்தையும் குப்பையுமான காரியத்தை இந்த கைகள் தொட வேண்டாம். அருவருக்கத்தக்க காரியங்கள் இந்த கையில் இருக்க வேண்டாம். எப்பொழுதும் இந்த கரங்களை சுத்தமாக வைத்துக்கொள்ளும். எப்பொழுதும் நம்முடைய செயல் நீதி உள்ளதா இருக்கும். இப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்யறப்போ, இப்படி வாழ்க்கை வாழ்கிற போது கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வாதத்தை நமக்கு தரும். பல மடங்கு ஆச்சரியப்படத்தக்க, நம்மளே நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு தருவார். கண்டிப்பாக அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். செயல் நீதி இருக்கட்டும், கரங்கள் சுத்தமாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காக மட்டும் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துங்க. எங்களுடைய செயல்கள் எப்பொழுதும் நீதி உள்ளதாக இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் அநீதியின் காரியத்தை செய்யாமல் எங்களை பாதுகாத்துக் கொண்டு நீதியுள்ள காரியத்தை செய்து அதற்கான பலனை நாங்கள் அடைந்து கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுங்க. அது மட்டுமல்ல, எங்களுடைய கரங்களை நாங்கள் சுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள, அநீதத்தின் பாதையில, அக்கிரமத்தின் பாதையில தவறான செயல்களை இந்த கரங்கள் செய்து விடாதபடி இதை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. எல்லாவற்றிற்கும் ஏற்றதாய் நீர் எங்களுக்கு பல மடங்கு ஆசீர்வாதத்தை தருகிறீர் என்று விசுவாசிக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென், ஆமென்.